நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இந்த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ் ஒரு ரன் ஃபெஸ்ட்டா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, இந்தியா சைட்ல இருந்து அபிஷேக் சர்மா பொளந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 35 பால்ல 84 ரன் அடிச்சு, நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கெல்லாம் அந்த நாக்பூர நல்லா படம் போட்டு சுத்தி காட்டினாரு. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா சைட்ல ரொம்ப பெரிய விஷயமா பார்த்து சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான். இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே நல்லா இன்டென்ட் காட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும். 22 பால்ல 32 ரன் அடிச்சு ஒரு கேமியோ ஆடியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீம் இந்தியாக்குள்ள வந்த ரிங்கு சிங் 20 பால்ல 44 ரன் அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு ஃபிளரிஷ் பினிஷ் கொடுத்து 238 அப்படின்ற மேசிவ் ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 239 ரன் அடிக்கணும்னா சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா தான் அடிக்க முடியும். பட் அந்த ஸ்டார்ட் அவங்களுக்கு கிடைக்கல. டெவான் கேன்வே டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ரச்சின் ரவீந்திரா ஒரே ரன் அவுட் ஆயிட்டாரு. கிளென் பிலிப்ஸும் மார்க் சாப்மேன் கொஞ்சம் கேம் முன்னாடி எடுத்துட்டு போனாங்க. இந்தியா சைட்ல அப்படின்னு பார்த்தா சிவம் துபே ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா மாறிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்குமே போலிங் 3 ஓவர்ஸ் போலிங் போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் ஒரு பால் கூட எந்த மேட்ச்லயும் போடவே விட மாட்டாங்க. அது இன்ன வரலும் ஏன்னு தெரியல. அவனை வெறும் இம்பாக்ட் பிளேயராவே ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் இதை பார்த்து கத்துக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராவது அவன் போலிங் போட வைங்க. ஆல் இன் ஆல் டீம் இந்தியா ஒரு ரூத்லெஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 48 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரெண்டு டீமுமே சேர்ந்து ஒரு 400 ரனுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ரன் ஃபெஸ்டா தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு.